ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம HTML, CSS தென் ஜாவாஸ்கிரிப்டை வச்சு எப்படி இந்த மாதிரி ஒரு மெனு ஐக்கான அனிமேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நமக்கு HTML தேவை, CSS தேவை, ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக் நாலேஜ் தேவை. இந்த மூணுக்குமே பேசிக் நாலேஜ் இருந்ததுன்னா போதும், நம்ம இந்த அனிமேஷனை ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எல்லாத்தையும் பேசிக்காக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு HTML டெம்ப்ளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் நான் ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் மெனு அப்படின்னு வச்சு கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே நமக்கு 3 டிவ் வேணும். அதோட கிளாஸ் நேம்னு பார் அப்படின்னு செட் பண்ணுறேன். 1 2 3. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மெனு பட்டனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லைன்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான் இது நம்ம பார் அப்படிங்கிற 3 டிவை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் மெனு கிளாஸுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன். டிஸ்பிளே இன்லைன் பிளாக். அடுத்தது கர்சர் வந்து நமக்கு ஒரு மெனு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த மெனுக்கான கர்சர் ஒரு ஹேண்ட் சிம்பிளில் இருக்கணும். அது எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம செட் பண்ணிடுவோம். பாயிண்டர். அடுத்தது பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்டர் ரேடியஸ். ஸோ நமக்கு இது வந்து ஒரு பட்டன் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் 10 பிக்சல் செட் பண்ணுறேன். வித்து ஒரு 70 பிக்சல். அதே மாதிரி ஹைட் ஒரு 70 பிக்சல் செட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பேக்ரவுண்டு கிடச்சிச்சு. இப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய 3 லைன்ஸை ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ அதோட கிளாஸ் வந்து நமக்கு பார் அப்படின்னு செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார் 1. இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா மூணுக்கும் காமனான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் காமனான டேர்ம்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறனால 3 கிளாஸுக்குமே நம்ம ஒரே லைன்லேயே ப்ராப்பர்ட்டிஸை செட் பண்ணிடலாம். வித்து 45 பிக்சல் செட் பண்ணுறேன். அதே மாதிரி ஹைட்டு ஒரு 3 பிக்சல் செட் பண்ணுறேன். ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலரு ஆல்ரெடி பிளாக் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நமக்கு ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக கலர் வேரியேஷனுக்காக நான் ஆன்டிக் ஒயிட் செட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து மார்ஜின் 8 பிக்சல் 0. ஸோ இது வந்து இந்த பார்ஸ் வந்து நமக்கு இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கலருக்கு மிடில் வரணும். அதுக்காக டாப் 14 பிக்சல், லெஃப்ட் ஒரு 12 பிக்சல். So translate minus 50%, 50%. So position relative set பண்ணிடலாம். border radius 5 pixels set பண்ணிடலாம். ஓகே, இப்போ நமக்கான அந்த 3 பார்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த பார்ஸ் வந்து நம்ம அனிமேட் பண்ணணும். ஸோ அதை அனிமேட் பண்ணோம்னா நமக்கு டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ 0.4 செகண்ட்ஸ் அதை அனிமேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ கிளிக் பண்ணோம்னா நமக்கு எந்த ஒரு சேஞ்சுமே தெரியாது. ஸோ அந்த சேஞ்ச் அப்ளை ஆகணும் அப்படின்னா ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். பார் 1ஓட வேல்யூ கிளிக் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், ரொட்டேட் ஆகணும். ரொட்டேட் ஆகிறதுக்கு 1 பிக்சல் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு ரொட்டேட் வந்து -45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம பார் 2 அண்ட் பார் 3க்கும் வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். ஸோ பார் 1ஓட வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. பார் 2ஓட வேல்யூ, பார் 3ஓட வேல்யூ. ஸோ ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணும்போது மிடில் இருக்கக்கூடிய பார் வந்து நமக்கு ஹைட் ஆயிடணும். ஹைட் பண்ணுறதுக்கு ஒப்பாசிட்டி 0 செட் பண்ணிடலாம். ஸோ ஒப்பாசிட்டி 0 கொடுத்தோம் அப்படின்னா அந்த 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 பர்டிகுலர் எலமெண்ட் வந்து விசிபிளாக இருக்காது. ஸோ மேலே வந்து வேல்யூஸ் 11 பிக்சல் பார் 1க்கு 11 பிக்சல் 45 டிகிரி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே அப்படியே நம்மளுக்கு வைஸ் வர்ஸாக மாறணும். அதுக்கு 11 பிக்சல் மைனஸ்லேயும் 45 டிகிரி ப்ளஸ்லையும் கொடுத்தோம்னா போதும்.
பட் ஸ்டில் வந்து நமக்கு மெனு வந்து அனிமேட் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ அதை அனிமேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த சேஞ்ச் அப்படிங்கிற கிளாஸை வந்து மெனு கிளிக் பண்ணும்போது நமக்கு அது நடக்கணும். ஸோ அதுக்காக ஜாவா ஸ்கிரிப்டில் நமக்கு என்ன இருக்குது, அதுக்கு பேசிக் மெத்தட் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ அது ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே தான் கொண்டு வரணும். நம்ம ஸ்கிரிப்ட் அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் வேணும் நம்மளுக்கு, ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் நேம் நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா மெனு டாகிள். ஸோ மெனு பட்டன் அப்படிங்கிற பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ இப்போ மெனு பட்டனோட கிளாஸ் லிஸ்ட்டில் நம்மளுக்கு கிளிக் பண்ணும்போது டாகிள் நடக்கணும். டாகிள் நடக்கும்போது இந்த சேஞ்ச் அப்படிங்கிற கிளாஸை நம்ம அப்ளை பண்ணணும், அந்த கிளாஸ் லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணணும். ஸோ ஸ்டில் அது வந்து நம்மளுக்கு கிடைக்கல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெனு கிளிக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஆக்ஷன் நடக்கணும். ஸோ அந்த ஆக்ஷனை நம்ம இன்னும் கால் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஆக்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா ஆன் கிளிக் ஈவெண்ட் இருக்குது. ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் மெனு டாகிள் மெத்தடை கால் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து இந்த மெனு டிவ் எலமெண்ட்டை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது தான் கீழே ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனில் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ வெரிஃபை பண்ணிடலாம். அனிமேஷனாகவே நடக்கல. ஏன் நடக்கல? பார்டர் ரேடியஸ் வித்து ஹைட்டு கொடுத்தாச்சு, பேக்ரவுண்ட் மார்ஜின், ட்ரான்சிஷன் கொடுத்தாச்சு. S 0.4s. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக HTML, CSS அண்ட் சிம்பிள் ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு மெனு பட்டனை இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் அனிமேட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.